நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 57 அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் முது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அன்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது ராஜா சொல்றார், அவருடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவங்களை வைத்து சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி எனக்கு எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாக அபிஷேகம் அதற்கு முன்பதாகவும் சரி பின்பதாகவும் சரி, முன்பதாக பெற்றோர்களால் உடன்பிறப்புகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தனிமையில் காட்டிலே இருந்தார். அங்கே அவருக்கு துணை கடவுள் மட்டுமே. ஆனால் திரும்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் சத்துருக்களால் சவுலாலும் எல்லாரும் துரத்தி அடிக்கப்பட்டு ஓடி 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 ஒளிந்து எல்லா காரியங்களுக்கும் அவனுடைய ஜீவனை காக்க அவன் ஓடி 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 ஒளிந்து எல்லா காரியத்திலும் தேவனே சார்ந்து இருந்தார். அவன் தான் சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கை எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ கஷ்டங்கள், சின்ன கஷ்டங்கள்லாம் இது சின்ன பிரச்சனைகள் நம்மளால பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி அப்படி இருக்காம சின்னதோ பெருசோ கஷ்டமோ நஷ்டமோ பலவீனங்களோ பாடுகளோ துக்கங்களோ பிரச்சனைகளோ எந்த சூழ்நிலையாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் சேர்த்தியாய் செய்து முடிப்பார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களை அது எந்த காரியத்துக்காக நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அந்த காரியத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். அவரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நோக்கி நாம் கூப்பிடலாம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்கள் அயலோடு கூட்டி தந்தீங்களேப்பா. இந்த நாளின் காலை முதல் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட இருந்ததேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபை தகப்பனே. நேரத்திலும் கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்களுக்காக உம்மை நோக்கி என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்கு தம்முடைய பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு நோக்கி கூப்பிடுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தையும் தேவன் கேட்டருள்வி. அவருடைய ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் ஒவ்வொரு தேவையையும் சந்தித்து அப்போ ஒவ்வொரு பிரச்சனையிலும் விடுவித்து பலவீனங்களிலிருந்து அவர்களை விடுவித்து தேவன் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக. உடைய ஆனந்தத்தை தைலத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றுவீராக. நெருக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.